ஆஃபீஸர்ஸ் பெண்களுக்கு அதிகாரமளித்தல். இது பார்ட் 2 வீடியோ தான். இதுலேயும் முக்கியமான இந்த டாப்பிக்கில் முக்கியமான குறிப்புகள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பெண்களுக்கு அதிகாரமளித்தல், அது பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெண்களுக்கு அதிகாரமளித்தல் பிரிவு 15(3) படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை குறிப்பிடுவது. மேலும் இந்த கட்டுரையில் உள்ள எதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எந்த சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்வதிலிருந்து மாநிலத்தை தடுக்காது என்று குறிப்பிடலாம். பிரிவு 15(3). இந்தியாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான டிஜிட்டல் கல்வியறிவு மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பை மேம்படுத்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நவம்பர் 19, 2019 அன்று ஃபேஸ்புக்குடன் ஒத்துழைத்தது. உலகளாவிய எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரத்திற்கு நாங்கள் டிஜிட்டல் என்று நினைக்கிறோம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான டிஜிட்டல் கல்வி அறிவு மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு மேம்படுத்துறதுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நவம்பர் 19, 2019 ஃபேஸ்புக்குடன் ஒத்துழைத்தது. ஃபேஸ்புக்குடன் ஒத்துழைத்த ஆண்டு நவம்பர் 19, 2019 அன்று தான் அந்த பிரச்சாரத்திற்கு நாங்கள் டிஜிட்டல் என்று நினைக்கிறோம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அந்த உலகளாவிய எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரத்திற்கு என்ன பெயரிட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நாங்கள் டிஜிட்டல் என்று நினைக்கிறோம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கும் குழந்தைகளும் இந்திய சமூகத்தின் முக்கிய அங்கம். மேலும் இவை இந்தியாவின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் உள்ள முக்கிய பெண்கள் அதிகாரமளிக்கும் திட்டங்களின் பட்டியல். இந்தியாவில் உள்ள முக்கியமான பெண்கள் அதிகாரமளிக்கும் திட்டங்கள் கீழே பட்டியலிடப்பட்டிருக்கு, அதை பார்க்கலாம். பெண்கள் அதிகாரமளிக்கும் திட்டங்கள் துவக்க ஆண்டு நோக்கங்கள். ஃபஸ்ட்டு பேட்டி பச்சோவா பேட்டி பதோவா திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு 2015. இதன் நோக்கம் பாலின சார்பு பாலின தேர்ந்தெடுக்கப்பட்ட நீக்குதலை தடுக்க, பெண் குழந்தையின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய, பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது துவங்கப்பட்ட ஆண்டு 2015. அடுத்து ஒரு நிறுத்த மைய திட்டம். இதுவும் 2015 தான் துவங்கப்பட்டது. இந்த திட்டத்துடைய நோக்கம் தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவையும் உதவியையும் வழங்குதல். அப்புறமா முதல் தகவல் அறிக்கையை FIR NCR தாக்கல் செய்ய உதவி பண்ணுது. அப்புறம் பெண்களுக்கு உளவியல் சமூக ஆதரவு மற்றும் ஆலோசனையை வழங்குதலை நோக்கமாக கொண்ட திட்டம் எதுன்னு கேட்டால் ஒரு நிறுத்த மைய திட்டம் துவங்கின ஆண்டு 2015. அடுத்து பெண்கள் ஹெல்ப்லைன் திட்டம். இது 2016 தான் துவங்கப்பட்டது. பெண்கள் ஹெல்ப்லைன் திட்டம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரமும் கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவையை வழங்க வேண்டும். காவல்துறை, மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ் சேவைகள், மாவட்ட சட்ட சேவை ஆணையம் வழங்கணும். TLSA பாதுகாப்பு அதிகாரி, POOSE போன்ற பொருத்தமான நிறுவனங்களுக்கு பரிந்துரை மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடியற்ற தலையீட்டை எளிதாக்குறதும், வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் வசிக்கும் அல்லது பணிபுரியும் உள்ளூர் பகுதிகளில் உள்ள பொருத்தமான ஆதரவு சேவைகள், அரசாங்க திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் பற்றிய தகவல்களை வழங்குவது தான் பெண்கள் ஹெல்ப்லைன் திட்டத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது உஜ்வாலா திட்டம். இது 2016 தான் துவங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன? உஜ்வாலா திட்டத்துடைய நோக்கம் வணிக ரீதியான பாலியல் சுரண்டலுக்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்துவதை தடுக்க வேண்டும். இரண்டாவது, பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் சுரண்டப்பட்ட இடத்திலிருந்து மீட்டு பாதுகாப்பான காவலில் வைப்பதற்கு வசதி செய்து, தங்குமிடம், உணவு, உடை, ஆலோசனை உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சை, சட்ட உதவி மற்றும் வழிகாட்டுதல் மற்றும் தொழில் பயிற்சி போன்ற அடிப்படை வசதிகள் தேவைகளை வழங்குவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி மற்றும் நீண்ட கால அடிப்படையில்
மறுவாழ்வு சேவைகளை வழங்குவது தான் உஜ்வாலா திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. அடுத்து பணிபுரியும் பெண்கள் விடுதி. இது 1972 முதல் 73 வரை துவக்கம். இதனுடைய நோக்கம் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடங்கள் கிடைப்பதை ஊக்குவிக்கிறது. பணிபுரியும் பெண்களின் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கும் 18 வயதிலும் ஆண்களுக்கு 5 வயது வரையிலும் தங்குமிடம் வழங்க வேண்டும் சொல்லி இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது ஸ்வதர்கிரே. இந்த திட்டம் 2018 துவங்கியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் தங்குமிடம், உணவு, உடை, மருத்துவ சிகிச்சை மற்றும் துன்பத்தில் இருக்கும் பெண்களின் முதன்மை தேவையை பூர்த்தி செய்ய, அது இல்லாமல் பெண்களுக்கு சட்ட உதவி மற்றும் வழிகாட்டுதலை வழங்குதல். எந்த திட்டம் அப்படின்னா ஸ்வதர்கிரே திட்டம்தான். துவங்கப்பட்ட ஆண்டு 2018. அடுத்து பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். இது 1986 முதல் 87 தான் துவங்கியிருக்கு. இந்த திட்டத்துடைய நோக்கம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திறன்களை வழங்க வேண்டும் என்பது தான். அடுத்தது திட்டத்திற்கான ஆதரவு STEP ஸ்டெப்பு. இதனுடைய நோக்கம் நாட்டில் உள்ள 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக இந்த இது இருக்குது. அடுத்தது நாரி சக்தி புரஸ்கார். இது 2016 துவங்கியிருக்கு. சமூகத்தில் பெண்களுக்கான இடத்தை வலுப்படுத்த வேண்டும், சமூகத்தில் பெண்களின் முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டை நோக்கி செயல்படும் நிறுவனங்களை எளிதாக்குதல் தான் இந்த நாரி சக்தி புரஸ்காருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து மகிழா சக்தி கேந்திராஸ். இது MSK. இது துவங்கின வருஷம் 2017. இதனுடைய நோக்கம் பெண்களுக்கு சுகாதாரம், தரம், கல்வி, வழிகாட்டுதல், வேலை வாய்ப்பு போன்றவற்றை அணுகக்கூடிய சூழலை உருவாக்கவும், நாட்டில் தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் இந்த வாய்ப்புகளை எளிதாக்குவதும் தான் மகிழா சக்தி கேந்திராஸ் திட்டத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து நிர்பயா திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2012. இதனுடைய நோக்கம் பல்வேறு நிலைகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு எளிதாக்குதல், அப்புறம் பெண்களின் அடையாளம் மற்றும் தகவலின் கடுமையான தனி உரிமை மற்றும் இரகசியத்தன்மையை உறுதிப்படுத்துதல், முடிந்தவரை நிகழ்நேர தலையீட்டிற்கான ஏற்பாடு. இதுதான் நிர்பயாவுடைய நோக்கம். அடுத்தது மகிழா ஹாட். இது துவங்கப்பட்ட ஆண்டு 2016. இந்த திட்டத்துடைய நோக்கம் பெண்களுக்காக ஆன்லைன் தொழில் முனைவு வாய்ப்புகளை எளிதாக்குதல், அப்புறம் ஆன்லைன் விற்பனையில் பல்வேறு அம்சங்களை பற்றி பெண்களுக்கு கற்பித்தல் மற்றும் அவர்களின் முயற்சியை நிறுவ உதவுதல். இந்த நோக்கங்களை கொண்ட திட்டம் மகிழா ஹாட் 2016. அடுத்து மகிழா காவல்துறை தொண்டர்கள். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. இந்த மகிழா காவல்துறை தொண்டர்கள் இதனுடைய நோக்கம் என்னன்னா, பெண்களுக்கு எதிராக குற்றங்களுக்கு எதிராக ஒரு MPB பொது காவல்துறை இடைமுகமாக செயல்படுது. குடும்ப வன்முறை, குழந்தை திருமணம், வரதட்சணை, துன்புறுத்தல் மற்றும் பொது இடங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் வன்முறை போன்ற பெண்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்வுகளை புகாரளிப்பதே MPBயின் பரந்த ஆணையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளிப்பது தான் இந்திய அரசு தீவிரமாக கருத்தில் கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எளிதாக அதிகரித்து வரும் அநீதி குறைக்கப்பட வேண்டும்னும், UPSC முதன்மை தேர்வில் பெண் அதிகாரம் அளிக்கும் கட்டுரை ஒரு சாத்தியமான தேர்வாகும் என்பதை ஆர்வலர்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே இந்த திட்டங்களையும் இயர்ஸையும் நீங்கள் டைம் இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் பெண்கள் அதிகாரம் அளித்தல் சமீபத்திய செய்திகள் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இந்த PDF, இந்த வீடியோவுடைய இந்த PDFும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். பெண்கள் தொடர்பான 4வது உலக மாநாட்டில் 25வது ஆண்டு விழாவில் பேசிய மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர்
ஸ்மிருதி இரானி வளர்ச்சி நிகழ்ச்சி அவங்க தான் பேசியிருக்காங்க. வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலில் அனைத்து அம்சங்களிலும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றின் மையத்தை இந்தியா அங்கீகரிக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையில் கூறியிருக்காரு. அரசின் நிதி சேர்க்கை முன்முயற்சியின் மூலம் 200 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் முறையான வங்கி அமைப்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் யாரு? ஸ்மிருதி இரானி எடுத்துரைத்தார். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் புதுமையான பயன்பாடு, காப்பீடு, கடன் மற்றும் சமூக உதவிகளை அணுக பெண்களுக்கு சம வாய்ப்பை வழங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2வது மைக்ரோசாஃப்ட் புதன்கிழமை சமீபத்தில் இறுதியில் 1 லட்சத்துக்கும் அதிகமான பின்தங்கிய பெண்களுக்கு டிஜிட்டல் திறன்களை வழங்குவதற்காக தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்துடன் ஒத்துழைத்து உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. நாட்டில் உள்ள 1 லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு டிஜிட்டல் திறன்களை வழங்குவதற்காக NSDC உடனான மைக்ரோசாஃப்ட் கூட்டுறவின் விரிவாக்கம் இந்த முயற்சியாகும்னு சொல்லி நிறைய பேசியிருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.